where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. தற்போது இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக தாவேகவின் கொள்கை பரப்பு செயலாளர் திருமிகு ராஜ்மோகன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. சார், தமிழக வெற்றிக் கழகத்தோட செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுல எள்ளளவும் மாற்றம் இல்லை அப்படின்னு அடிக்கடி உறுதிப்பட சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அமித்ஷா அவர்களோட பதில் ஒருவேளை பாஜக தாவேக கூட்டணி அமையுமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஆனா நீங்க உறுதிப்பட தொடர்ந்து மறுத்துக்கிட்டே வர்றீங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு. மதிப்பிற்குரிய உள்துறை அமைச்சர், ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் இந்த தேசத்தினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த போராடுவார்னு பார்த்தா திரும்ப திரும்ப தமிழ்நாட்டுல அவர் கட்சியை பாதுகாக்க கட்டுச்சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அரசியல் உலக வரலாற்றுல செயற்குழு கூடி ஒரு கட்சியோடு எங்களுக்கு கூட்டணி இல்லைன்னு செயற்குழு தீர்மானம் நிறைவேற்றிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். நான் இன்னும் ஓப்பனா சேலஞ்சா சொல்றேன், திமுக பண்ணுவாங்களா? திமுக மேடையில பேசுறாங்களே, ஒரு செயற்குழு கூடி இனி வரும் காலங்கள்ல பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று திமுக ஒரு செயற்குழு கூடி ஒரு தீர்மானம் நிறைவேற்றாங்களா? கிடையாது. இன்னைக்கு நேற்றுக்கு இல்லைங்க, கட்சி தொடங்குகிற அன்றே எங்களுடைய டிஎன்ஏலயே பாஜக எதிர்ப்பு இருக்கு. உலக வரலாற்றுல பாஜக எங்கள் கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி தொடங்கப்பட்ட ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். அதுல எல்லளவும் மாற்றம் கிடையாது. தேச வளர்ச்சி, சட்டம் ஒழுங்கு, மக்களிடையே ஒரு சமூக நல்லிணக்கம், இதையெல்லாம் கணக்கில் எடுத்து கவனம் செலுத்த வேண்டிய உள்துறை அமைச்சர் திரும்ப திரும்ப ஒரு கூட்டணி கணக்கை பத்தியே பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அதற்கேற்றார் போல இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவருடைய நேரடி கூட்டாளிகள், மறைமுக கூட்டாளிகள், எலக்டோரல் பார்ட்னர்ஸ், பொலிட்டிக்கல் பார்ட்னர்ஸ் அதை தூண்டி விட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா திரும்ப திரும்ப நாங்க தெளிவா சொல்றோம், தமிழக வெற்றி கழகம் என்பது எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக, கொள்கை எதிரி பாஜக, கொள்கை எதிரி பாஜக. அதே போல அரசியல் எதிரி திமுக, திமுக, திமுக. எப்போதும் சிறுபான்மையினரின் காவலனாக இருக்கக்கூடிய வெற்றி தலைவர் தளபதியினுடைய கரம் பற்றி சொல்கிறேன், ஒருபோதும் 1000% இனி வரும் காலங்கள்ல இப்போதும் எப்போதும் பாஜகவோடு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, கூட்டணி இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. பாஜகவோட ஒருபோதும் கூட்டணி இல்ல அப்படின்னு நீங்க உறுதிப்பட உங்க கட்சி தலைமை தெரிவிக்குது அப்படிங்கறத நீங்க பேசுறதுல இருந்தே புரிஞ்சுக்க முடியுது. ஆனா பாஜக தரப்புல இருந்து கூட்டணியில இணைக்கிற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுச்சா சார்? ஒருபோதும் கிடையாதுங்க. அவங்க கூட்டணி இணைப்பதற்காக மற்ற கட்சிகள் கிட்ட போடுற அந்த முயற்சிகள்லாம் எங்களுக்கு செல்லுபடி ஆகாது. பாசிச கொள்கைகளோடு நாங்கள் எப்படி கூட்டணி வைக்க முடியும்? அந்த பாசிச கொள்கைகளினுடைய அடிப்படை கூறுகளை வைத்திருக்கக்கூடிய பாஜகவோடு நாங்கள் எப்படி கூட்டணி வைக்க முடியும்? சிஐஏ, என்ஐஏ என்ற இந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு வஞ்சகம் செய்யக்கூடிய சட்டங்களை கொண்டு வந்த பாஜகவோடு நாங்கள் எப்படி கூட்டணி வைக்க முடியும்? நாங்க திமுக கிடையாது. RSS ஒரு சேவை இயக்கம்னு சொல்லி இந்த மண்ணில் பாஜக அறிமுகப்படுத்திய திமுக கிடையாது. கூட்டணி கணக்குக்காக எப்படியாவது அமைச்சரவையில தங்க பசங்களுக்கும் பங்காளி பசங்களுக்கும் கேபினெட்ல இடம் வாங்கணுங்கிறதுக்காக சரணாகதி அடையக்கூடிய திமுக கிடையாது. நாங்க இந்த மண்ணின் மக்களுக்காக, சிறுபான்மை மக்களுக்காக காவலர்களாக நிற்கக்கூடிய மக்கள். தமிழக வெற்றி கழகம் ஒருபோதும் என்ன முயற்சி பண்ணாலும் பிஜேபியோட கூட்டணி கிடையவே கிடையாது. சார், இணைப்பில் உங்களோட கருத்துக்களை உறுதிப்பட தெரிவித்ததற்கு நன்றி. Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.